exercise 3.10 first sum second point 3 into p squared 3p squared minus 3 into 6 18 equal to p into p squared plus 5p இப்போ ஆர்டரா எழுதிக்கும் 3p squared minus 18 அந்த சைடு இருக்க p squared plus 5p equal to இந்த சைடு வரும்போது மைனஸ் சிம்பிள் மாறும் minus p squared minus 5p equal to 0 so இதுவும் p squared இதுவும் p squared அப்போ மைனஸ் பண்ணலாம் இங்க plus 3p squared இருக்கு இங்க plus 3p squared இருக்கு minus p squared இருக்கு அப்போ சப் பண்ணா என்ன வரும் 2p squared minus 5p ஆர்டரா தான் எழுதணும் p squared p constant அப்படி வரணும் குறைஞ்சிட்டே வரணும் இப்போ p squared அப்புறம் p நெக்ஸ்ட் என்ன வரும் minus 18 equal to 0 ஃபைண்ட் பண்றோம் இந்த ஈக்குவேஷனுக்கு ஃபேக்டர் ஃபைண்ட் பண்றோம் 2 into 18 minus 36 18 into 2 என்னது 36 இங்க பிளஸ் இருக்கு இங்க மைனஸ் இருக்கு சோ மைனஸ் வரும் இந்த சென்டர்ல உள்ள சம்ம நம்ம கீழே எழுதிக்கிறோம் 5 இப்போ எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 36 வரும் 9 4s are 36 னு போடலாம் ஆனா இங்க மைனஸ் இருக்கு இந்த மைனஸ் சிம்பலை பெரிய நம்பருக்கு கொடுத்துடணும் அப்ப இங்க பிளஸ் போட்டோம்னா மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 9 4s are 36 மைனஸ் 9 பிளஸ் 4 சப் பண்ணோம்னா என்ன வரும் மைனஸ் 5 இப்ப இங்க 3 இருக்கிறதுனால இங்க 2 இருக்கிறதுனால நம்ம 2 ஆல டிவைட் பண்ண போறோம் 2 ஆல ரெண்டு சைடும் டிவைட் பண்றோம் 1 2s are 2 2 2s are 4 இது p டேர்ம்ன்றனால p ஏ ஆட் பண்றோம் இங்கேயும் p ஏ ஆட் பண்றோம் அப்ப 2 into p minus 9 எழுதலாம் இத 2p minus 9 இங்க எழுதலாம் இங்க p plus 2 எழுதலாம் p plus 2 எழுதலாம் சோ ரெண்டு ஃபேக்டர் நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கோம் சோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூ தான் நம்ம இங்க எழுத போறோம் ரெண்டு ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணோம் என்ன ஃபேக்டர் 2p minus 9 ஒன்னு p plus 2 equal to 0 ஒன்னு so 2p minus 9 equal to 0 ஒன்னு p plus 2 equal to 0 ஒன்னு so 2p அப்படியே எழுதிக்கிறோம் minus 9 equal to கன்சிடர் கொண்டு போகுது plus 9 மாறுது இப்போ p equal to 9 divided 2 p ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இங்க p equal to minus 2 மாறும் p plus 2 equal to கன்சிடர் பண்ணா minus 2 p equal to minus 2 so p ஓட வேல்யூ ரெண்டு வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கோம் that's all